அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம். இப்பொழுது எழுத்தாளர் மேலாண்மை பொன்னுச்சாமி அவர்கள் எழுதிய அதிகாரி சிறுகதை. இப்பொழுது சிறுகதைக்குள் போகலாம். அதிகாரி சிறுகதை. ஆட்டுக்கம்பை ஊன்றிக்கொண்டு வேப்ப மரத்து நிழலில் வெக்கையாக நின்றான் சில்லாண்டி. மனசு கிடந்து கொதித்தது. பொங்கி பொங்கி வந்த அழுகையை ரோசத்துடன் அடக்கி கொண்டான். இந்த பைய சொன்னதுக்கெல்லாம் அழுகணுமோ? நான் என்ன சின்ன பப்பாவா? சிடுசிடுப்பான முணுமுணுப்பு. சீறி சினந்த ஆங்காரத்தில் கோவிந்தனை திட்டினான். அனல் பறக்கும் திட்டுகள், நார வசவுகள். கேட்டால் நாண்டுகிட்டு தான் சாகணும். இவனுக்கு எதிரே விரிந்து பறந்த கரிசல் தரிசு, அருங்கோடை. ஒரு பச்சையோ பசப்போ கண்ணில் தட்டவில்லை. உலர்ந்து காய்ந்து சருகாயி போன கோரைப்புல், கரட்டு புல்லை நக்கி தெரிந்தன வெள்ளாடுகள். வெக்கரித்த வெயில், ஏக்கமும் நப்பாசையுமாய் நிமிர்ந்து நிமிர்ந்து சல்ல பார்வை பார்த்து கத்துகிற ஆடுகள், பச்சைக்கு ஏங்குகிற ஆடுகள். இவனது ஆங்காரத்தில் அதன் ஏக்கமான கதறல்கள் கூட எரிச்சல் படுத்துகிறது. குனிந்து கல்லை எடுத்து எரிகிறான். எரிகிற கற்கள் விர் விர் என்று விசை இறைச்சலோடு பாய்கின்றன. குறிப்பாக கோவிந்தனின் ஆடுகளை நோக்கியே பாய்கிற அவனது மனக்கற்கள். நீல டவுசர் சாயம் போய் நூல் நூலாய் தொங்கியது. அழுக்கான சீசன் துண்டு தலையில் வட்டக்கட்டாக கட்டப்பட்டிருந்தது. இன்னும் பூனை ரோமம் அரும்பாத பிஞ்சு பருவம். இவனது முதுகுக்கு பின்னால் கோலாகல சத்தம். பொங்கல் வைத்து மொட்டை அடித்து காது குத்த சாதிசனத்தோடு வந்தவர்களின் மகிழ்ச்சியான ஆரவார கூச்சல். அடுப்பை மூட்டுங்கடா, அரிசியை அரிச்சு போடுங்க, பொங்க பானையில சந்தனம் பூசி குங்குமாயி. ஏகமாய் மனித கூச்சல். உத்தரவிடுகிற, எகிறுகிற, கிண்டல் அடிக்கிற, வெறுமனே கெக்களிக்கிற சத்தங்கள். இவன் அந்த பக்கம் திரும்பவே இல்லை. மனசெல்லாம் கிடந்து கசக்கிறது. சத்த முகத்தோடு மனசுக்குள் தெரிகிற அந்த கோவில் கோலாகலம் இவனுள் வெறுப்பலையை அலையலையாக எழுப்புகிறது. காட்டுக்கோயில், பெரிய கோயில், 3 ஆள் உயரத்துக்கு கல்கோட்டை சுவர். அதற்கு மேலே நெஞ்சையும் தலையும் பயங்கர கண்ணையும் மீசையும் காட்டிக்கொண்டு சாட்டையேந்திய ஒசத்தியான வீரபாண்டி சாமி. வாசல் படியில் 4 பேர் படுக்கலாம், அத்தனை நீள அகலம். சில்லாண்டிக்குள் குதறப்பட்ட அவமான ரணம். ஒரு பிடிவாதத்தில் கழுத்தை அந்த பக்கம் திருப்பாமல் இருந்தான். ஆனால் மனசின் ஆழத்தில் ஆசை. அந்த கோலாகல ஆரவார கூச்சலில் தனது குரலும் கலந்து நிற்க வேண்டும் என்ற ஆசை. பொங்கல் வைப்பதை, மொட்டை போடுவதை, சந்தனம் தடவிய சின்ன தலையை பார்க்க ஆசை. அந்த மகிழ்ச்சியான மனித கலேவரத்தில் தானும் சமதையாக கலந்து மகிழ்ந்து குழாவி கிடக்கணும் என்னும் ஆசை. வெள்ளையும் சொல்லையுமாக கிராமத்து ஆண்கள், பூ போட்ட சேலைகளின் ஜொலிப்பில் கிராமத்து பெண்கள் சந்தோஷமாய் பேசி சிரித்து மனக்கொண்டாட்டமாய் குதூகலிக்கிற அழகை பார்க்க ஆசை. என்ன செய்ய, இவன் எப்ப எதுக்கு என்ன ஆசைப்பட்டாலும் நிறைவேறாது. அதோடு மட்டும் வெறுமனே போகாது. மனசின் ஆழம் வரைக்கும் ஓர் அறிவால் வெட்டு விழுகும், காயமாக்கும். அவமான ரணம் சாகும் வரைக்கும் மாறாத தழும்பாகி போகும். இப்பவும் அப்படித்தான். நின்ற நிலையில் நிற்பது கஷ்டமாக இருக்கிறது. கால் கடுக்கிறது. தொடை சதையெல்லாம் உளைச்சல் எடுக்கிறது. சற்று விலகி விலகி கள்ளத்தனமாய் நழுவ தருணம் பார்க்கும் ஆடுகளை கல்லால் எரிகிறான். ஹைக் ஹைக், ஏ மூஞ்சி வெல்ல, எங்கே பாய பார்க்க என்று ஆடுகளின் பெயர் சொல்லி அதட்டுகிறான். வேப்ப மரத்து நிழலியே 2 சுற்று சுற்றுகிறான். காலார நடக்கிறான். அப்புறம் ஆட்டுக்கம்பை சாய்வாக ஊன்றி அதன் மேல் இடது கக்கத்தை போட்டு உரைத்த இடதுகால் பாதத்தில் வலது காலை தளரச் செய்து ஊன்றிக்கொண்டு உடம்பின் பாரம் முழுவதையும் கம்பின் மேல் போட்டு பசுக்களை மேய்க்கும் கோகுலகிருஷ்ணனைப் போல நின்றான் சில்லாண்டி. தூரத்தில் ஊருக்குள் பள்ளி மணியோசை, ஒலிப்பின் மங்களகரமான இரைச்சல். இவனுக்குள் இனம் புரியாத ஏக்கம், இழப்பு சோகம். கோவிந்தன் கூட சுற்றி திரியலாம்ங்கிற விருப்பத்துக்காக ஏலாப்பு அறப்பறிச்ச முடிஞ்ச கையோடு ஐயாவிடம் சண்டை போட்டு அடம்பிடித்து ஆட்டுக்கம்பை பிடித்த அந்த நாள் 2 வருஷமாச்சு. இப்போது படித்தால் 9ஆம் வகுப்பில் இருப்பான். காக்கி டவுசரும் வெள்ளை சட்டையுமாக இருந்திருப்பான். வகுப்பில் 4வது 5வது ரேங்கில் இருப்பான். எல்லாம் போச்சு. இந்த கோவிந்தன் பயலோட நட்பை பெருசாக நினச்சி வந்தது தப்பாக போச்சு. ஆயுசுக்கும் தீராத மானக்கேடாக போச்சு. ஒன்னாப்பிலிருந்து கூட்டாளி கோவிந்தன் பக்கத்திலேயே ஒட்டி இருப்பான்.
சிலேட்டில் இவன் எழுதியதை பார்த்து பார்த்து தான் கோவிந்தன் எழுதுவான். படிப்பில் ரொம்ப மக்கு. கோவிந்தன் 7ஆப்பு வரைக்கும் வந்தான். கால் பரீட்சை எழுதி முடிந்தவுடன் படிப்புக்கும் கோவிந்தா போட்டு விட்டான். ஆட்டுக்கம்பை எடுத்து அவனது ஐயா கொடுத்து விட்டார். அவனும் ஆனந்த கூத்தாட்டம் போட்டுக்கொண்டே ஆடுகளை பத்தி கொண்டே காடுகரைக்கு போய்விட்டான். கூண்டு விட்டு பறந்த குருவி, ஆகாயம் முழுக்க ரெக்கை எடுத்த சுதந்திர குருவி. ரெக்கையொடிந்த மாதிரி இருந்தது சில்லாண்டிக்கு. 7 வருஷம் சிநேகிதன், இல்லாமற் போன இழப்பு சூனியம். பழகுவதும் சிரிப்பதும் கேலி கிண்டல் பண்ணுவதும் நையாண்டி பண்ணி கூத்தடிப்பதும். கோவிந்தன் கூட இருந்தாலே கும்மாளம்தான், குதூகலம்தான். குறும்பும் குசும்புமாய் மனசே பொங்கி வழியும். சந்தோஷமாய் இருக்கும். உயிர் சிநேகிதத்தை உணராமலேயே அனுபவித்தான். இதெல்லாம் கோவிந்தன் இல்லாமற் போன பிறகுதான் சில்லாண்டிக்கே புரிந்தது. பிரிவின் வேதனை தாழாமல் ஏங்கினான். கோவிந்தனை பிரிந்து வாழ சில்லாண்டிக்கு மனசில்லை. படிப்பில் இருந்த ருசியே போயிற்று. வகுப்பே சப்பென்று ஆகிவிட்டது. அறுத்து கொண்டு ஓடிவிடலாமா என்று அவன் மனசுக்குள் துடிப்பு, தவிப்பு. ரெக்கையடிக்க ஆசைப்படுகிற மனசு. கோவிந்தனுக்குள் போய் விழுந்துவிட ஆசை. ஐயாவிடம் சண்டை போட்டான், அடம் பிடித்தான். ஆடி மேய்க்கப் போவதா ஆளாய் பறந்தான். பாவம் ஐயா. நாயக்கர் வீட்டில் சாணி சகதி அள்ளி பழைய கஞ்சியை மாட்டுத் தொழுவத்தில் வைத்து குடிக்கிற ஐயா. ஆடு மேய்க்க போகணும்னு ஆளா பிறக்கிற மகனின் அக்கறையில் குளிர்ந்து போன ஐயா. பூரித்து மகிழ்ந்த ஐயா. அறப்பரிச்சை முடிஞ்ச கையோடு ஆட்டுக்கம்பை தூக்கி விட்டான் சில்லாண்டியும். கோவிந்தன் கூட்டுக்காக படிப்பையே தூக்கியிருந்தான் சில்லாண்டி. ஆனால் கோவிந்தன் சில்லாண்டிக்குள் தீக்கோளை சொருகின மாதிரி இருந்தது. அட பாவி, காரி துப்பிட்டியாடா. நம்பி வந்த ஜீவனோட நரம்ப அறுத்துட்டியாடா. மனசின் கனல் வார்த்தையாகாமல் முகமற்ற உணர்வு தகிப்பாக உள் ஜவ்வையே சுட்டு பொசுக்க. 2 மாசத்துக்கு முந்தி ஆடுகள் ஊருக்குள் நுழைகிற சமயம். ஆடுகளை இனம் பிரித்தனர். அவரவர் ஆடுகளை தனியாக்கி பத்தி கொண்டு வந்தனர். கோவிந்தன் ஊருக்குள் போனான். சில்லாண்டி ஊரை தாண்டி இருக்கிற சேரிக்கு போயாகணும். போயிட்டு வரையாடா கோவிந்தா? நீ வரையாடா? நான் வரட்டா? கொலை உடைக்க போகணும்ல. நானே வரேன். சிரிப்பின் வெளிச்சம் சில்லாண்டி முகத்தில் மின்னியது. மனசின் சிரிப்பு, மன நட்பின் நெகிழ்வு, பூரிப்பின் மலர்ச்சி. ஆனால் கோவிந்தன் முகம் சிரித்தது. அது முகச்சிரிப்புத்தான், மனச்சிரிப்பாக தெரியவில்லை. ஏதோ தர்ம சங்கடமான தவிப்பை வேப்பெண்ணையை மாதிரி விழுங்கி கொண்டு சிரிக்கிறான். ஆடுகளை கொண்டு போய் வேலிப்படலுக்குள் அடைத்தான். வேலிப்படலின் மூலையில் ஆட்டுச்சாணி குப்பை. அதன் கொச்சை வாடை, குப்பென்று நாசியை தாக்குகிற சாணியின் நெடி. அந்த குப்பை கும்மியிலிருந்து கதகதவென்று வெக்கையான ஆவி வந்து கொண்டிருந்தது. வேலிப்படலின் கதவை இழுத்தும் ஆட்டிவிட்டு வீட்டுக்கு ஓட்டமும் நடையுமாய் வந்தான். மனம் முழுவதும் ஒரு இனம் புரியாத பரபரப்பு. அவன் இரத்த அணுக்களில் பரவி இருந்த ஒரு மனத்துரிதம். கோவிந்தன் எப்போ வருவான் என்று அலைவாயிர மனசு. எம்மா எம்மா கத்திக்கொண்டே ஓடி வருகிற சில்லாண்டி. எம்மா சோறு வை, வவுர் பசிக்குமா? ஏண்டா சனியனே, வந்து நிற்கிறதுக்குள்ளேயே வவுத்த காட்டுதே. காலில் வெண்ணெய் ஊற்றிக்கிட்டு தான் நிற்ப. என்ன செய்ய? இப்போ சோறு வைக்க போறியா இல்லையா? இருடா எடுபட்ட போல. உச்சஸ்தாதியில் கத்தி வெடிக்கிற அம்மா. அள்ளி போட்ட மாதிரி அவக் துவக்கென்று உண்டு முடித்தான். ஈரக்கையை டவுசரில் கழுவிக்கொண்டே வந்தான். தெரு விளக்கின் வெளிச்சம். நுனி சுருண்ட வாளோடு சோம்பலான அசம்பந்தமாய் அலைகிற பன்றிகள். எட்டி பார்வையை எறிந்தான். கோவிந்தன் தட்டுப்படவில்லை. ஆவல் பரப்பில் ரெக்கையடிக்கிற மனசின் துள்ளல், பரபரப்பு. நிலை கொண்டு நிற்க முடியவில்லை. இந்த கணமே கோவிந்தனை பார்த்தாகணும் என்று துடிக்கிற மனசு. பொறுமை இல்லாதவனாக சில்லாண்டி ஊர் தெருவை நோக்கி புறப்பட்டான். இல்லை, பாய்ந்தான். 2 பேரும் ஊர் மைதானத்தில் உட்கார்ந்து ஊர் கதைகள் பேசினர். கொலை களவுக்கு போகணும், ஊர் அடங்குகிற வரைக்கும் பம்மி பதுங்கணும். ராத்திரி பூராவும் ஆடுகள் கடிக்க பசுங்கொலை வேண்டுமே. நேரம் ஊர்ந்தது. கோவிந்தா போமடா. நேரம் எம்பிட்டு இருக்கும்? 10க்கு மேலே இருக்கும்டா. சரி, கொலைக்கு எங்கே போகிறோம்? ராமையா நாடார் பூஞ்சைக்கு தாண்டா என்று கோவிந்தன் குசுகுசுத்தான் ரகசியமாக. 2 பேரும் போய் கொண்டிருந்தனர். ஒருவர் மற்றவருக்கு கரிக்கட்டையான வடிவமாகத்தான் தோன்றினர். கனத்த இருட்டு. கிள்ளி விட்டு ஓடுகிறவனை கூட காண விடாத இருட்டு. அப்போதுதான் கோவிந்தன், டே சில்லாண்டி என்று ரொம்ப கனிவாக கூப்பிட்டான். பேசவா வேண்டாமா என்று பல நாள் மன தயக்கத்துக்கு பிறகு பேசப்போகிறான் இன்றைக்கு. குரலில் அந்த தயக்கம், தடுமாற்றம், குலைவு. வெட்டுவதற்கு முன் ஆட்டின் கழுத்தில்
போடுகிற மாலை மாதிரியான ஒரு குலைவு. என்னடா கோவிந்தா, நாம் ரெண்டு பேரும் ஒன்னாப்புலேருந்து கூட்டாளிக, உசுருக்கு உசுராக பழகுறோம், போடா வாடான்னு சர்வசாரமாக பேசிக்கிறோம் இல்லையா? ஆமாம், அதுக்கு என்ன? எங்கள் தெருக்காரங்க என்ன வயதாக தாறுமாறாக இழிவாக பேசுதாக. என்னன்னு? என்னதான் கூட பிடிச்சாலும் ஜாதி இல்லைன்னு போயிருமா? எளிய ஜாதிக்காரன் வந்து ஏழை ஓலைன்னு உன்னை கூப்பிடுதான், நீயும் பல்ல காட்டிக்கிட்டு ஈன்னு இழுக்கிய. உனக்கு மான அபிமானம் எதுவுமே இல்லையா? சாதி ரத்தம் ஓடலையான்னு ரொம்ப மானக்கேடாக பேசுதாக, அதட்டுதாக. உயிரில்லாமல் கொட்டுகிற சில்லாண்டி, அவனை சுற்றி நின்ற இருட்டு இப்போது மனசுக்குள் பய இருட்டாக, பீதி இருட்டாக, கிளி இருட்டாக. மனசுக்குள் அரிவாள் வெட்டு விழுந்த மாதிரியோர் அதிர்வு. உலர்ந்து போன உயிரற்ற உதடுகள். அதுக்கு நான் என்ன செய்யணும் என்று ஹீனமாய் கேட்டான். மனச்சாட்சியின் குற்ற உணர்ச்சியின் உறுத்தலில் தடுமாறுகிற கோவிந்தனின் குரலை திகிலுடன் எதிர்பார்த்தான் சில்லாண்டி. அவங்க சொல்றதுல நியாயம் இருக்குதுல்ல? சம்பந்தமற்ற தொடர்பற்ற கோவிந்தனின் பதில். சில்லாண்டிக்குள் ஏதோ ஒன்று நொறுங்கி உதிர்கிற உணர்வு. அடிவயிற்றில் பகீர் என்ற திகழ். மௌனம். சில்லாண்டிக்குள் கனத்த மௌனம். மற்ற இடங்கள்ல நீ வாடா போடான்னு கூப்பிட்டுக்க, ஊர் தெருவுக்குள்ள மட்டும் வேண்டாம். அப்படின்னா வாங்க சாமி போங்க சாமிங்கன்னுமா? வேண்டாம், வாங்க போங்கன்னு கூப்பிட்டா போதும். அப்போது அவர்கள் மையானத்தை கடந்து கொண்டிருந்தார்கள். இறந்தவர்களை புதைக்கிற எரிக்கிற இடம். இவர்களது 7 வருஷ நட்பை புதைக்கவா எரிக்கவா? சில்லாண்டியின் வெள்ளை மனசில், கள்ளமற்ற பாலக மனசில் பதிகிற சமூகத்தின் கூர் நகங்கள், குத்தி கிழிக்கிற குரூர நகங்கள், மனித நீதிக்கு பொருந்தாத கொடிய நகங்கள். தடுமாற்றமும் தயக்குமாய் தர்ம சங்கடப்பட்டாலும் கோவிந்தனும் ஜாதி பார்த்து விட்டானே, நட்பை விட ஜாதி பெருசு என்று நினைத்து விட்டானே என்ற உணர்வுதான் நினைக்க நினைக்க அவனுள் ஒரு குண்டு போல வெடித்தது. இப்போவும் அப்படித்தான். 2 பேரும் ஆடுகளை பற்றி கொண்டு கரிசல் தரிசில் விட்டனர். பக்கத்தில் எந்த வெள்ளாமையும் இல்லை. ஆடுகளை தன் போக்கில் விட்டுவிட்டு சற்று சுதந்திரமாக விட்டேற்றியாக இருக்கலாம். கோயிலுக்குள் நடந்த கோலாகலம். எப்போதும் வெறிச்சென்று கிடக்கிற கோயிலுக்குள் இன்றைக்கு நடந்த கோலாகலம். மனித நடமாட்டம், சந்தோஷ கூவல்கள், ஆரவார இறைச்சல். சில்லாண்டிதான் ஆர்வமும் குதூகல பரபரப்புமாய் கேட்டான். ஆடுக மேயட்டும், நம்ம வேணும்னா கோயிலுக்குள்ளே போவோமா? எதுக்கு? பொங்க வைப்பாக, மொட்டை எடுப்பாக, குழவை போடுவாங்க. நாமளும் பொங்கச்சோறு வாங்கி திங்கலாம்ல. அப்போ நான் மட்டும் போகிறேன், நீ ஆட்டை பார்த்துக்க. ஏன் நான் வரக்கூடாதா? நீ உள்ளே வர முடியாது. நான் வேணும்னா உனக்கும் சேர்த்து பொங்கச்சோறு வாங்கிட்டு வரேன். ஏன் நான் வந்தால் என்ன? எனக்கு சாமி இல்லையா? அது என்னமோ எனக்கு தெரியாது. கோயிலுக்குள்ளே நீ கால் எடுத்து வைக்க முடியாது. சொன்ன புரிஞ்சிக்க. அலட்சியமாக சொல்லிவிட்டு ஒரே ஓட்டமாய் ஓடி போய்விட்டான் கோவிந்தன். வெட்டுப்பெட்ட வெள்ளாடாய் துடித்த இவன் முகத்தை, கண்களை, மனசை பார்க்கவே இல்லை கோவிந்தன். எவ்வித மன உளைச்சலும் இல்லாமல் ஆர்வமும் ஆசையுமாய் பரபரத்த இவனை, இவனது உணர்ச்சிகளை வெட்டிவிட்டு போய்விட்டான். அலட்சியமான புறக்கணிப்பு, அவமானகரமான நிராகரிப்பு. காயம்பட்ட மனசில் உப்பை அள்ளி போட்ட மாதிரி காந்தல் எடுத்தது. வேப்ப மரத்து நிழலில் வெக்கையாக நின்றான் சில்லாண்டி. முதுகுக்கு பின்னால் இருக்கும் கோயிலை பார்க்காமல் விசனப்பட்டு போய் கோபித்து கொண்டு விகாரங்களால் குதறப்பட்ட மானபிமான ரணத்தோடு ஆட்டுக்கம்பை ஊன்றிக்கொண்டு நின்றான். நீண்ட யோசனையில் நேரம் போவது தெரியாமல் மூழ்கி கிடந்த சில்லாண்டி கால் எரிச்சல் பற்றியதால் காலை மாற்றி ஊன்றினான். தற்செயலாக கரிசல் தரிசை பார்த்தான். தரிசு தரிசாகவே கிடந்தது. வெள்ளாடுகளை காணோம். ஒரு ஆட்டை கூட காணோம். திக்கென்று இருந்தது. விரிந்து பறந்த கரிசல் தரிசு முழுவதும் பார்வையை எறிந்தான். எங்குமே சூனியம், ஆடுகளற்ற சூனியம். ஐயோ, பணம் பெத்த ஆடாச்சே, எங்கே போச்சு? ஏதாச்சும் வெள்ளாமை விளைச்சல்ல பச்சை பசப்புல போய் விழுந்து மேய்ஞ்சிட்டா? ஐயோ, ஊர் கூட்டம், வசுவுகள், அபராதம், நாரிருமே. சில்லாண்டி பதறி பதைத்தான். உள்ளங்கால் வரை பரவி பாய்ந்த மன அதிர்ச்சி, பய சிலிர்ப்பு. கையும் காலும் ஓடவில்லை. முதலில் கோவிந்தனுடன் தாக்கல் சொல்லணுமே. கோயிலுக்குள்ளே இருக்கிற கூட்டத்துக்குள்ளே இருக்கானே, எப்படி சொல்ல? மனசுக்குள் வியர்த்து கொட்டியது. ஒரே ஓட்டமாய் கோயிலை பார்த்து ஓடினான். வெறி பிடித்த ஓட்டம். உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடிய ஓட்டம். நாளால் நீட்டி நிமிர்ந்து படுக்கலாம். வாசல்படி அத்தனை நீள அகலம். ஓடிய ஓட்டத்தில் அதில் ஏறி மிதிக்க போன இலை. வாசலில் ராட்சச தாட்டியமாய் ஒரு ஆள். வெள்ளை வேட்டியும் மஞ்சள் துண்ணும் போட்டு மீசையும் வைத்திருந்தார். பார்த்தாலே மனசு பதறும். அப்படி ஒரு தோற்றம்.
திகைத்து போய் நின்ற சில்லாண்டி முகத்தில் வெளவெளப்பு, கண்ணில் அப்பிக்கிடந்த பீதி. எங்கல போற? கர்ண கடூரமான குரலில் இயல்பான அதிகார தொனி. ஓடி வந்த வேகத்தில் வேர்வைக்காடு, மூச்சிறைப்பு. கோயிலுக்குள்ள கோவிந்தனை பார்க்க. யாருல நீ? சில்லாண்டி, ஆடு மேய்க்க. சில்லாண்டியா? சரி பயலா. ஆ, போறாங்கிட்டு என்று கோபமாய் வெடித்து கத்துகிறார். பிடிபட்ட குருவி குஞ்சாக விழுக்கு விழுக்கு என்று விழித்தான் சில்லாண்டி. ஆடு மேய்க்கிற எளிய ஜாதி பயலுக்கு எம்புட்டு திமிரு இருந்தா கோயிலுக்குள்ள வருவேன் ராஸ்கல். போடா நாயன், வாசப்படியில காலை வச்ச மண்டை ஓடிச்சு போடுவேன். பாடுவா போடா. கண் மூக்கு தெரியாத வெறியில் கத்துகிற அவர், அதட்டலும் மிரட்டலுமாய் காட்டு கத்தலாய் கூச்சல் இடுகிற அவர். சில்லாண்டி அரண்டு போனான். பயத்தில் டவுசரே நனைந்து போயிற்று. உயிரே அருந்து போன மாதிரி இருந்தது. அவனுக்குள் என்னென்னவோ நிகழ ஆட்டுக்கம்பை எரிந்துவிட்டு நடந்தான். கோயில் வாசப்படியை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே அரை உயிராக நகர்ந்தான். மனசெல்லாம் கிடந்து கசந்தது. அடுத்த வருஷம் ஜூன் மாசத்தில் ஏலாப்பில் சேர்ந்தான் சில்லாண்டி மட்டும். காலம் பல கடந்தது. இப்பொழுது கோயில் முன்னால் தர்மகர்த்தா உட்பட வெள்ளையும் சொல்லையுமாய் பிரமுகர்கள் நின்றார்கள். அரசு ஊழியர்களும் நின்றனர். அவர்கள் பார்வையில் முழுவதுமே ஊரிலிருந்து வரும் மெட்டல் ரோட்டின் மீது நங்கூரமிட்டு இருந்தது. ஆவலான நங்கூரம், பரவச கூத்தாட்டமான நங்கூரம். ஊரிலிருந்து கோயில் வரை ரோடு போட்டு 7-8 வருஷம் ஆயிற்று. ரோட்டில் பால் நிற கார் புழுதியை கிளப்பிக் கொண்டு பாய்ந்து வந்து நின்றது. ஊழியர்கள் பதற்றமும் பரபரப்புமாய் கதவை திறக்க, வாங்க சார், வாங்க வாங்க சார் என்று பவ்யமாக வணங்கி வரவேற்க, பிரமுகர்கள் முகமெல்லாம் சிரிப்பாக வணங்கி வரவேற்றார்கள். காரிலிருந்து இறங்கி வந்த அறநிலையத்துறை அதிகாரி கோயிலுக்குள் மரியாதையான உபசரிப்போடு மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்கப்பட்ட அதிகாரி. கோயிலுக்குள் நுழைகிற நேரம் அதிகாரி ஷூவை கலற்றி கொண்டே வாசல்படியை பார்த்தார். அதே வாசல்படி, 4 ஆள் படுக்கலாம், அத்தனை நீள அகலம். அவரை சுற்றிலும் வரவேற்பு சத்தம். வாங்க வாங்க என்று மரியாதையான உபசரிப்புகள். வெறும் உள்ளங்காலை வாசல்படியில் வைக்கிற போது குப்பென்று பழைய அக்னி ஜுவாலைகள் சில்லாண்டி மனசில் தோன்றி மறைந்தன. நன்றி, வணக்கம்.